போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் ஒரு சிங்கிள் பேரண்டா நான் இந்த இதுல சர்வே பண்ணி வரேன். ரன் பண்ணி வரது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுல என்னைய ஒரு 2 செகண்ட் பேசியிருக்காங்க. மக்கள் முன்னாடி ரொம்ப கொச்சப்படுத்திருக்காங்க. அந்த பேரை எனக்கு மீட்டி கொடுக்கணும், இல்ல அவங்க எனக்கு ஆதாரத்தை காட்டணும். மதுரை ஆணையூரை சேர்ந்த யூடியூபரான சுமதி என்பவர் தனியாக யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். அவரது யூடியூப் தளத்தில் குடும்பம் சார்ந்த வீடியோக்களை பதிவேற்றி வருகிறார். இந்த நிலையில் வேறொரு யூடியூப் சேனலை நடத்தி வரும் சித்ரா என்பவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது யூடியூபர் சுமதி குறித்து பேசியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பான நிலையில் யூடியூபர் சுமதி மதுரை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் சித்ரா என்ற யூடியூபர் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பாலியல் சர்ச்சை தொடர்பாகவும் ரேட்டுக்கு போவதாகவும் தனது பெயரை பயன்படுத்தி பேசியுள்ளார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். கணவனை இழந்து சிங்கிள் பேரண்டாக குழந்தையுடன் சிரமத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் நான் எனது யூடியூப் பக்கத்தில் யார் பற்றியும் குறிப்பிட்டு கூட பேசியது கிடையாது. ஆனால் சித்ரா என்பவர் தன் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவதூறான கருத்துக்களை தொலைக்காட்சிகளில் பதிவிட்டுள்ளார். இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால் காண்பியுங்கள் எனவும் அவர் அந்த புகார் மனுவில் கூறியுள்ளார். நான் யூடியூப் ரன் பண்ணி வரேன். உதயாசுமதினா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்ரான்றவங்க சில பேரை பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் நான் பேசியிருந்தேன்னா அவங்க என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் அவங்க என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நான் இந்த இதில் சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா என்ன பேர் பேசியிருந்தாங்க, என்ன சித்தரிச்சு அது எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் காசுக்கு போகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு நிரூபிக்கணும். இப்போ எங்கே வந்திருக்கீங்க? என்ன நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். சொல்லலாட்டு அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க என்ன யூடியூப்ல போட்டிருந்தாங்க, என்ன போட்டிருந்தாங்க? அவங்க தந்தி டிவி, பாலிமரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் நிறைய பேரை பேசியிருந்தாங்க. அதில் என்னை ஒரு 2 செகண்ட் பேசியிருக்காங்க. ஆனால் பேசின விஷயம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். அவங்க மேலே என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவங்க என்னை அவதூறுப்படுத்தி பேசியிருக்காங்க. மக்கள் முன்னாடி ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க. அந்த பேரை எனக்கு மீட்டி கொடுக்கணும், இல்லை அவங்க எனக்கு ஆதாரத்தை காட்டணும். நான் பேசினேன், நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை அவங்க ஆதாரம் காட்டணும். அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க எனக்கு பதில் சொல்லணும். வேற என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க? காவல் ஆணையர் நான் இதுக்கு நியாயம் கிடைக்கின்றதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக சர்வே பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த லைஃப்பில் நானும் நிறைய சந்திச்சுட்டு வரேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை எந்த விஷயம் நான் வரக்கூடாது என் மேலே நினச்சினோ அதே விஷயத்தை வச்சுருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்கிறது பெரிய கஷ்டம். அதை டார்கெட் பண்ணி நம்ம அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா பின்னாடி ஆள் இல்லைன்னு நினச்சி பேசுகிறாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல நிறைய அவங்க அவதூறு படுத்தியிருக்காங்க. அந்த விஷயம் என் மேலே டாட் கூட வைக்க முடியாது. 100% நான் அடித்து சொல்லுவேன். என் மேலே பண்ண தப்பான புகாருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.